ஹாய் ஸ்டூடண்ட்ஸ். இந்த லெக்சர்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சூப்பர் பொசிஷன் ஆஃப் வேவ்ஸ் அண்ட் இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் வேவ்ஸ் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம்னா, சூப்பர் பொசிஷன் பத்தி பார்ப்போம். சூப்பர் பொசிஷன் அப்படின்னா என்னன்னா, இன்டர்மிக்சிங். ஓகே. ஸோ இதுவரை நம்ம சிங்கிள் வேவ் எடுத்து நம்ம அத பத்தி ஸ்டடி பண்ணோம்ல. இப்ப மோர் தென் ஒன் வேவ்ஸ் கம்பைன் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். ஆ ஏர் மீடியம் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஏர் மீடியம்ல சப்போஸ் இங்க இருந்து ஒருத்தர் பேசுறாரு. ஸோ அவர் வந்து வேவ்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணுவார் இல்லையா? இது இந்த மாரி இருக்கும். சப்போஸ் ஆனா பார்த்தீங்கன்னா, நம்மள சுத்தி அ ஒரு சவுண்ட் மட்டும் வரது இல்லையா இல்லையா? பல சோர்சஸ்ல இருந்து நெறைய சவுண்ட்ஸ் வருது. ஸோ, எல்லா சவுண்டுமே என்ன ஆகும்னா, இன்டர்மிக்ஸ் ஆகும். ஓகேவா? இந்த மாரி நெறைய சவுண்ட்ஸ் நெறைய வேவ்ஸ் வந்து ஒரு மீடியம்ல டிராவல் ஆகுறப்ப என்ன ஆகும்னா, எல்லா வேவ்ஸுமே சூப்பர் இம்போஸ் ஆகும். அதான் நம்ம வந்து என்னன்னா, சூப்பர் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் கிளியரா சொல்லப்போனா, சப்போஸ் ஒரு வேவ் இருக்குன்னு வச்சுக்குவோம். இது வந்து என்னதுன்னா, சைன் எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். நம்ம வந்து ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ் ஃபார்மேட்ல தான் இருக்கும். ஸோ, சைன் ஆ 1t மைனஸ் 1x அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகேவா? இது வந்து ஒருத்தர் ஜெனரேட் பண்றாரு இந்த சிக்னல. அதே மாரி இன்னொருத்தர் சேமா ஜெனரேட் பண்றாருன்னு வச்சுக்குவோம் சப்போஸ். இதுவும் சைன் 1t - 1x இப்படி இருந்துச்சுன்னா, அப்ப அ இந்த 2 வேவும் ஒரே நேரத்துல வருது இல்லையா? சோ இது 2 என்னன்னா இன்டர்மிக்ஸ் ஆயிரும். இன்டர்மிக்ஸ் ஆகுதுன்னா ஜஸ்ட் இது 2 ஆட் ஆகும். சோ இது 2 ஆட் பண்ணா 2 டைம்ஸ் ஆஃப் சைன் 1t - 1x அந்த மாரி வந்து சேஞ்ச் ஆகும். ஆனா, இது வந்து சேம் வேவ் அண்ட் சேம் டைரக்ஷன்ல இருக்கிறதால பிரச்சனை இல்ல. இதே இது வேற வேற வேவ்ஸ் வேற வேற வேவ்ஸ் வந்து வர்றப்ப அப்போ வந்து எப்படி நடக்கும்னா, வெக்டார் சம் ஆகும். நான் இப்ப ஜஸ்ட் ஸ்கேலார் சம் தானே சொன்னேன். 1 + 1 2 அப்படின்னு சொன்னேன். ஆனா என்ன ஆகும்னா, வெக்டார் சம் ஆகும். அது எப்படின்னா, இப்ப சப்போஸ் y = a sin kx - ஒமேகா t அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்குவோம். இது வந்து ஒரு சிக்னல். இதே மாரி நெறைய சிக்னல்ஸ் இருக்கு. y1, y2, y3 இந்த மாரி இருக்கு அப்படின்னா, தென் ஓகே. இதே y1 வச்சுக்குவோம். y2, y3 இந்த மாரி இருக்குன்னா, இதோடைய வெக்டார் சம் எடுக்கணும். y வெக்டார் y1 வெக்டார் y2 வெக்டார் இந்த மாரி எத்தன சிக்னல்ஸ் இருக்கோ, அத்தன சிக்னல்ஸுமே வெக்டார் சம் பண்ணோம்னா, நமக்கு வந்து என்ன கிடைச்சிரும்? அதுல ரிசல்டன்ட் வேவ் ஈக்குவேஷன் கிடைச்சிரும். ஓகேவா? இந்த ரிசல்டன்ட் y இருக்கு இல்லையா? இந்த ரிசல்டன்ட் y தான் என்னன்னா, டிஸ்பிளேஸ்மென்ட் ஆஃப் த பார்ட்டிகிள். yனாலே டிஸ்பிளேஸ்மென்ட் ஆஃப் த பார்ட்டிகிள் இல்லையா? இப்ப சப்போஸ் ஒரே ஒரு வேவ் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப பார்ட்டிகிள் வந்து என்ன ஆகும்? சப்போஸ் ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஒ எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து வேவ் ப்ராபகேட் ஆச்சு அப்படின்னா, பார்ட்டிகிளோட டிஸ்பிளேஸ்மென்ட் y ஆக்சிஸ்ல இருக்கும். கரெக்ட்டா? சோ இது 2க்கும் ரிலேஷன் தான் இந்த yக்கும் xக்கும் உள்ள ரிலேஷன் தான் என்னது? a sin kx - ஒமேகா t. இப்ப இப்ப இந்த பார்ட்டிகுலர் டிஸ்பிளேஸ்மென்ட் இந்த ஒரு வேவ்னால அஃபெக்ட் ஆகல. 2, 3 வேவ்ஸ் வருது. சோ அதனால அஃபெக்ட் ஆகுறப்ப ரிசல்டன்ட் டிஸ்பிளேஸ்மென்ட் என்னவா இருக்கும் அப்படின்றத கால்குலேட் பண்ணுவோம். அத கால்குலேட் பண்றது தான் இந்த வெக்டர் சம். y ஈக்குவல்ஸ் டூ y1 வெக்டர், y2 வெக்டர், y3 வெக்டர் இது எல்லாமே. ஓகே. சோ சூப்பர் பொசிஷன் பொறுத்தவரை அவ்வளோதான். நெக்ஸ்ட் சூப்பர் பொசிஷன் கான்செப்ட்ட வச்சு இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் வேவ்ஸ ஸ்டடி பண்ணுவோம். ஓகே. இப்ப இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் வேவ்ஸ் அப்டின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாரி சூப்பர் இம்போஸ் மாரியே தான். ஓகேவா? சூப்பர் இம்போஸ் ஆனுச்சுன்னா, அது வந்து இன்டர்ஃபியர் ஆகுதுன்னு சொல்லுவோம். எப்டின்னா, வென் 2 வேவ்ஸ் ஆஃப் ஈக்குவல் ஃப்ரீக்வென்சிஸ் அதாவது 2க்கும் ஃப்ரீக்வென்சி சேமா இருக்கும். நியர்லி சேமா இருக்கும். அண்ட் நியர்லி ஈக்குவல் ஆம்ப்ளிட்யூட் ஒரே டைரக்ஷன்ல போறப்ப, அது 2ம் என்ன ஆகும்னா, சூப்பர் இம்போஸ் ஆகும். அத நான் சொன்னேன் இல்லையா? அப்படி சூப்பர் இம்போஸ் ஆகுறப்ப, அந்த வேவோட இன்டென்சிட்டி இருக்குல்ல, வேவோட இன்டென்சிட்டி என்ன பார்த்தோம்? இன்டென்சிட்டி ஈக்குவல்ஸ் டூ 2 பை ஸ்கொயர், எஃப் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர், ரோ, வி. கரெக்ட்டா? 2 வேவ்ஸ் வந்து ஆட் ஆகுறப்ப, இது எதுவும் சேஞ்ச் ஆகாது. நான் சொல்ட்டேன். ஃப்ரீக்வென்சிஸ் வந்து நியர்லி சேம்ன்னு சொல்லிட்டேன். ஸோ சேஞ்ச் ஆகாது. இந்த குவான்டிட்டிஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஆனா பார்த்தீங்கன்னா, ஆம்ப்ளிட்யூட் இருக்கு இல்லையா? இன்டென்சிட்டி ப்ரொபோர்ஷனல் டூ ஆம்ப்ளிட்யூட் ஸ்கொயர். ஸ்கொயர் ஆஃப் த ஆம்ப்ளிட்யூட். ஸோ, ஆ 2, 3 வேவ்ஸ் வந்து சூப்பர் இம்போஸ் ஆகுறப்ப, அதோடைய ஆம்ப்ளிட்யூட் சேஞ்ச் ஆயிரும். கரெக்ட்டா? நம்ம போன போன எக்ஸாம்ல பார்த்தோம். 1 sin 1 t - 1x அத 2 தடவ ஆட் பண்றப்ப 2 டைம்ஸ் ஆயிருச்சு. ஸோ, அங்க வந்து ஆம்ப்ளிட்யூட் 2 ஆயிருச்சு இல்லையா? இந்த மாரி ஆம்ப்ளிட்யூட் சேஞ்ச் ஆச்சுன்னா, இன்டென்சிட்டி சேஞ்ச் ஆகும். அப்ப என்ன சொல்றாங்க அப்டின்னா, 2 வேவ்ஸ் வந்து இன்டர்ஃபியர் ஆகுறப்ப, அதோடைய இன்டென்சிட்டீஸ் ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ஒவ்வொரு வேல்யூவா சேஞ்ச் ஆகும். வேற வேற வேல்யூவா சேஞ்ச் ஆகும். அதான் சொன்னாங்க. ஏன்னா, இன்டென்சிட்டி ப்ரொபோர்ஷனல் டூ ஏ ஸ்கொயர் அப்படின்னு.
ஓகே. இப்ப ஒரு வேவ் கன்சிடர் பண்ணுவோம். Y1 இது வந்து என்னதுன்னா, A1 sin kx ஒமேகா t மைனஸ் kx. இன்னொரு ஒரு வேவ் கன்சிடர் பண்ணுவோம். இது A2 sin ஒமேகா t மைனஸ் kx. ஓகேவா? இப்ப இந்த 2 வேவ்க்கும் பார்த்தீங்கன்னா, நியர்லி ஈக்குவல் ஃப்ரீக்வென்சிஸ். நான் ஈக்குவல் ஃப்ரீக்வென்சியா செட் பண்ணியிருக்கேன். ஒமேகான்னு. இதுல நியர்லி ஈக்குவல் ஃப்ரீக்வென்சிஸும் ஓகே அலோவ்டு தான். அண்ட் நியர்லி ஈக்குவல் ஆம்ப்ளிட்யூட்னா A1 அண்ட் A2 நியர்லி சேம். ஆனா வேற வேற. ஓகேவா? இப்ப இந்த 2 வேவும் ஒரே டைரக்ஷன்ல தான் போகுது. ஏன்னா மைனஸ் கேஎக்ஸ். ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ், ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ். ஸோ இது 2 ஒரே டைரக்ஷன்ல போகுது. அப்ப இது 2 என்ன ஆகும்? சூப்பர் இம்போஸ் ஆகும். அப்படி சூப்பர் இம்போஸ் ஆகுற இதுதான் என்னதுன்னா, ஒய்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. இதுல வந்து ஒரு சின்ன விஷயம் இருக்கு. என்னன்னா, இந்த Y1 இருக்கு இல்லையா? Y1 ஓட Y2 வந்து சம் ஃபேஸ் ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஓகேவா? சம் π/2 இல்ல π அளவுக்கு ரேடியன்ஸ்ல சம் ஃபேஸ்ல ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இப்ப இந்த 2 வேவ் சூப்பர் இம்போஸ் ஆகுறப்ப எப்படின்னு பார்ப்போம். இப்ப 2க்கும் சேம் ஃபேஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அப்படியே ஆட் ஆயிரும். அதுதான் வந்து ஸ்கேலார் அடிஷன். ஆனா ஃபேஸ் சேஞ்ச் இருக்குறதால, அதாவது ஃபேஸ் சேஞ்ச்னா உங்களுக்கு கிளியரா சொல்லப்போனா, இப்ப இந்த சைன் வேவ் இருக்குல்ல, இந்த சைன் வேவ் ஆரிஜின்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. கரெக்ட்டா? இப்ப நான் இன்னொரு சைன் வேவ் வரையறேன். இது எங்கிருந்து? பைல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ, இதோடைய ஃபேஸ் டிஃபரன்ஸ் பை. அப்ப இத இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா எப்படி வரும்? இப்படி வரும். ஸோ, இந்த வேவ் வந்து சைன் எக்ஸ்ன்னு வச்சீங்கன்னா, இது வந்து சைன் எக்ஸ் பிளஸ் பை ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ, அந்த மாரி. இதுதான் வந்து ஃபேஸ் சேஞ்சுன்னு சொல்லுவோம். இப்ப இந்த 2 வேவையும் ஆட் பண்றப்ப ரிசல்டன்ட் வேவ் வந்து நம்ம பார்க்க எப்படி இருக்கும்? ன்னு டிரைவ் பண்ணுவோம். ஓகே. அப்ப இந்த ரிசல்டன்ட் வேவ நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம்? A sin ஒமேகா t மைனஸ் kx பிளஸ் தீட்டா. ஏன் பிளஸ் தீட்டா? அப்படின்னா, இதுக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் இதுக்குள்ளயே ஃபேஸ் வந்து 0. இதுக்குரிய ஃபேஸ் வந்து ஏதோ சம் பை இருக்கு. இல்ல 180 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது 2யும் ஆட் பண்றப்ப, வர்ற ரிசல்டன்ட் வேவ்க்கு வேற ஒரு ஃபேஸ் இருக்கும். ஓகேவா? அந்த ஃபேஸ் தான் வந்து தீட்டா. ஓகே. தீட்டான்றது ஃபேஸ் ஆஃப் ரிசல்டன்ட் வேவ். அதே மாரி ஏன்றது என்னன்னா, ஆம்ப்ளிட்யூட் ஆஃப் த ரிசல்டன்ட் வேவ். ஓகேவா? ஆம்ப்ளிட்யூட் ஆஃப் ரிசல்டன்ட் வேவ். நான் என்ன சொன்னேன்? வெக்டார் சம் சொன்னேன் இல்லையா? ஓகே. இப்ப A1 அப்படின்ற வெக்டார் வந்து ஆங்கிள் 0. ஆங்கிள் 0ன்னா என்னதுன்னா, இப்படி இருக்கும். ஸ்ட்ரெய்ட்டா இருக்கும். A1ன்ற வெக்டார் வந்து இந்த மாரி இருக்கு. A2 அப்படின்ற வெக்டார் என்னது? ஃபை ஆங்கிள்ல A2 அப்படின்ற வெக்டார் இருக்கு. இது செகண்ட் வேவ் உடைய வெக்டார். இது ஃபர்ஸ்ட் வேவ் உடைய வெக்டார். ஓகே. நான் என்ன சொன்னேன்னா, இது 2ம் சூப்பர் இம்போஸ் ஆகுறப்ப, இது 2ம் என்ன ஆகும்னா, வெக்டார் சம் ஆகும். ஓகேவா? இப்ப இது 2டைய அடிஷன் என்னதுன்னா A. ஓகே. இதோடைய ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு சொன்னேன்? ஃபைன்னு சொன்னேன். இதோடைய ஃபேஸ் வந்து தீட்டா. ஓகேவா? ஸோ A1க்கு ஆங்கிள் 0, A2க்கு ஆங்கிள் ஃபை. இது 2டைய ரிசல்டன்ட் வந்து என்னன்னா, A. அது என்னது? தீட்டா. ஓகே. இப்ப இத வந்து நம்ம பார்த்தாலே தெரியும். ட்ரையாங்குலர் லா போட்டோம்னா, நமக்கு என்ன கிடைக்கும்? A வந்து கண்டுபிடிச்சிடலாம். A ஈக்குவல்ஸ் டூ A1 ஸ்கொயர் பிளஸ் A2 ஸ்கொயர் பிளஸ் 2A1 A2 காஸ் தீட்டா அண்டர் ரூட். ஸோ, இது மூலமா நம்ம வந்து என்ன கால்குலேட் பண்ணிடலாம். 2 வேவ் குடுத்தாங்க அப்படின்னா, அந்த 2 வேவ் ஆட் பண்ணா ரிசல்டன்ட் வேவ்க்கு என்ன ஆம்ப்ளிட்யூட் இருக்கும் அப்படின்றத கால்குலேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஃபேஸ் கால்குலேட் பண்ணுவோம். ஃபேஸ் கால்குலேட் பண்ணா என்னது? டான் தீட்டா. ஸோ, டான் தீட்டா ஈக்குவல்ஸ் டூ டான் தீட்டா ஈக்குவல்ஸ் டூ A2 sin phi டிவைடட் பை A1 பிளஸ் A2 காஸ் phi. ஓகேவா? ஸோ இது மூலமா நம்ம ரிசல்டன்ட் வேவ் ஈக்குவேஷனே எழுதிடலாம். எப்படின்னா நமக்கு 2 அன்னோன் தான். ஒண்ணு A, இன்னொன்னு தீட்டா. அந்த 2 அன்னோனையும் இந்த 2 ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. நம்ம போன ஸ்லைட்ல ஒரு கான்செப்ட் பார்த்தோம். என்னன்னா,
இன்டென்சிட்டி ப்ரொபோர்ஷனல் டு ஏ ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தோம். கரெக்ட்டா? ஸோ இன்டென்சிட்டி வந்து ஏ ஸ்கொயருக்கு ப்ரொபோர்ஷனல். இத யூஸ் பண்ணி இந்த ஆம்ப்ளிட்யூட் ஃபார்முலா இருக்குல்ல, ரிசல்டன்ட் ஆம்ப்ளிட்யூட் ஃபார்முலாவ ரிசல்டன்ட் இன்டென்சிட்டியா நான் சேஞ்ச் பண்றேன். அதாவது ஒவ்வொரு பாயிண்ட்லயும் எவ்வளவு இன்டென்சிட்டி இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிற மாரி. அந்த மாதிரியான ஈக்குவேஷன சேஞ்ச் பண்றேன். இப்ப எப்படி பண்ணலாம்? இன்டென்சிட்டி ப்ரொபோர்ஷனல் டு ஏ ஸ்கொயர். ஓகே. ப்ரொபோர்ஷனாலிட்டிய ரிமூவ் பண்ணா ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் வரும். அந்த மொத்தமா 2 பை ஸ்கொயர் எஃப் ஸ்கொயர் ரோ வி அதுதான் வந்து இந்த கான்ஸ்டன்ட் வச்சுக்கோங்க. மொத்தமா ஒரு கேன்னு நான் டினோட் பண்றேன். அப்ப i ஈக்குவல்ஸ் டூ i ஈக்குவல்ஸ் டூ கே ஏ ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்? இத i பை k அப்படின்னு எழுதிக்கிறேன். எத ஏ ஸ்கொயர. இப்ப எங்கெங்கெல்லாம் வந்து ஆம்ப்ளிட்யூட் இருக்கோ, அதாவது ஆம்ப்ளிட்யூட் ஸ்கொயர் இருக்கோ, அந்த இடத்துல நம்ம வந்து என்ன எழுதிக்கலாம்? i டிவைடட் பை k ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்ப எங்கெங்கெல்லாம் ஆம்ப்ளிட்யூட் ஸ்கொயர் இருக்கோ, அங்கெல்லாம் i டிவைடட் பை k ஸ்கொயர் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். எங்கெங்கெல்லாம் a இருக்கோ, அங்க ஃபுல்லா ஸ்கொயர் ரூட் ஆஃப் i டிவைடட் பை kன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி ரீப்ளேஸ் ஆகுதுன்னா, ஓகே. இத வந்து நான் போத் சைட் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். போத் சைட் ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும்? இங்க a ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டூ a1 ஸ்கொயர் பிளஸ் a2 ஸ்கொயர் பிளஸ் 2a1 a2 காஸ் தீட்டான்னு மாறும். இந்த மாரி சேஞ்ச் ஆயிருமா? இப்ப நான் ரீப்ளேஸ் பண்றேன். ஏன்றது ரிசல்டன்ட் ஆம்ப்ளிட்யூட் அண்ட் ஐ பை இந்த ஐன்றது என்னன்னா ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி. நெக்ஸ்ட் இது I1 டிவைடட் பை K அப்படின்னு எழுதுறேன். I1 அப்படின்றது என்னன்னா இன்டென்சிட்டி ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேவ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வேவ் அட் அ பர்ட்டிகுலர் பாயிண்ட். அந்த பாயிண்ட்ல என்ன இன்டென்சிட்டி அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் I2 டிவைடட் பை K பிளஸ் 2 இங்க வந்து A1 A2 தானே இருக்கு. ஸோ இங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் I1 பை K ஸ்கொயர் ரூட் ஆஃப் I2 பை K காஸ் தீட்டா. இப்ப கவனிச்சீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே மல்டிப்ளை என்ன ஆகும்? கே ஆயிரும் இல்லையா? ஸோ எல்லாத்துலயுமே லெஃப்ட் சைடும் சரி, ரைட் சைடும் சரி. ஒரு 1/k காமனா இருக்கிறதால இத ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடலாம். இப்ப நம்மளோட ஃபைனல் எக்ஸ்பிரஷன் எப்படி வருதுன்னா, i ஈக்குவல்ஸ் டூ I1 பிளஸ் I2 பிளஸ் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் I1 I2 காஸ் தீட்டா அப்படி சேஞ்ச் ஆயிரும். ஓகே. இப்ப இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, 2 வேவ் இருக்கு. 2 வேவ்க்கும் ஒரு சர்டன் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அந்த சர்டன் பாயிண்ட்ல ஃப்ரீக்வென்சிஸ் இன்டென்சிட்டிஸ் என்னதுன்னா I1 I2ன்னு வச்சுக்கோங்க. அப்ப அதுல ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி என்னவா இருக்கும்னா I1 பிளஸ் I2 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 I1 I2 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் I1 I2 காஸ் தீட்டாவா இருக்கும். ஓகே. இதுதான் வந்து இதுல ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இந்த ஃபார்முலாவ எடுத்துக்க போறோம். இந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டு 2 டைப் ஆஃப் இன்டர்ஃபெரன்ஸ சொல்லப் போறோம். இன்டர்ஃபெரன்ஸ்ல 2 டைப் நம்ம எடுத்துக்குவோம். என்னன்னா, ஒண்ணு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபெரன்ஸ், இன்னொரு டைப் வந்து டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபெரன்ஸ். ஓகே. அது என்ன கன்ஸ்ட்ரக்டிவ், டிஸ்ட்ரக்டிவ் அப்படின்னா, இப்ப 2 வேவ்ஸ் வந்து ஆட் ஆகுறப்ப, சில இடங்கள்ல இன்டென்சிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தியாகும். ஓகேவா? அந்த மாரி ரொம்ப மேக்ஸிமம் பீக் பாயிண்ட்க்கு போற இன்டென்சிட்டிஸ நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபெரன்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் சில இடங்கள்ல வேவ்ஸ் வந்து என்னன்னா சப்ரஸ் ஆகும். சப்ரஸ் ஆகி ஆம்ப்ளிட்யூட் அதாவது அதோட இன்டென்சிட்டி ரொம்ப லோ ஆயிரும். அத நம்ம என்ன சொல்றோம்னா, டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபெரன்ஸ் அப்படி சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிள்க்கு இந்த வேவ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாரியே நான் திரும்பி ஒரு காப்பி எடுக்கிறேன். ஓகேவா? இது 2 பார்க்க ஐடென்டிக்கலா இருக்கா? சோ நான் இது 2யும் ஆட் பண்றப்ப, இத பாருங்க. இது வந்து சம் பாசிட்டிவ் வேல்யூ, இது சம் பாசிட்டிவ் வேல்யூ. அப்ப இது 2யும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? எனக்கு திரும்பி ஒரு பெரிய பாசிட்டிவ் வேல்யூ வரும். அண்ட் இது 2 இது 2மே நெகட்டிவ் வேல்யூ. சோ இது 2 இது பண்றப்ப பெரிய நெகட்டிவ் வேல்யூ வரும். ஓகேவா? இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வேவ்ஸ் வந்து ஆட் ஆகி பிக்கர் ஆகுது. இது வந்து என்ன டைப் அப்படி பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபெரன்ஸ். ஓகேவா? இதே இது டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபெரன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்ப இந்த வேவ்க்கு அப்படியே ஆப்போசிட் வேவ டிரா பண்றேன்.
இப்ப பாருங்க, இதுல வந்து பாசிட்டிவ் வேல்யூ அண்ட் இதுல வந்து நெகட்டிவ் வேல்யூ. இப்ப நான் இது 2யும் ஆட் பண்றப்ப என்னவா நடக்கும்? இது 2ம் கேன்சல் ஆகும். ஓகேவா? சோ, இந்த வேவ் வந்து என்னன்னா மினிமம் ஆகும். சப்போஸ் இதோடைய வேல்யூ பெருசு, இதோடைய வேல்யூ சின்னதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த மாரி வேவ் வந்து என்ன ஆகும்னா சப்ரஸ் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்து என்னன்னா டிஸ்ட்ராக்டட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாரி ஆ 2 வேவ்ஸ் சேர்ந்து அதோட இன்டென்சிட்டிஸ் வந்து அதிகமாச்சுன்னா அது கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஃபரன்ஸ். இதே இது 2 வேவ் சேர்ந்து அதோட இன்டென்சிட்டிஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து டிஸ்ட்ராக்டிவ் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. நான் அப்ப போன ஸ்லைட்ல கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஃபரன்ஸ், டிஸ்ட்ரக்டிவ் ரெஃபரன்ஸ் சொன்னேன் இல்லையா? அதுல கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஃபரன்ஸ்னா நான் என்ன பண்ணேன்? அதே மாரி ஒரு வேவ ஐடென்டிகலா வரைஞ்சேன். ஓகே. சோ அந்த மாரி கேஸ்ல ஃபை வந்து என்னன்னா 0. ஏன்னா அதே வேவ் ஐடென்டிகலா வருது. தட் இஸ் அந்த வேவ் வந்து அ பேஸ் சேஞ்சே இல்லாம நான் அப்படியே வரைஞ்சேன். சோ 5 வந்து 0. செகண்ட் கேஸ்ல என்ன வரைஞ்சேன்? செகண்ட் கேஸ்ல அது வந்து என்னது அப்படியே ஆப்போசிட்டா வரைஞ்சேனா, ஆப்போசிட்டா எப்போ வரும்னா, நீங்க வந்து பை ரேடியன்ஸ்க்கு அத வந்து பேஸ் ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா மட்டும் தான், அந்த மாரி ஒரு கிராஃப் வந்து கிடைக்கும். சோ அதோடைய இது வந்து பை. இப்ப இந்த மாரி வந்து வேவ் இருக்குன்னு வச்சுக்குவோம். இதே இது திரும்பி எப்ப ஐடென்டிகலா வரும்? இத வந்து மூவ் பண்ணாம வச்சிருந்தா ஐடென்டிகலா வரும். இது ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் எப்பன்னா, இத 2 பை ரேடியன்ஸ்க்கு மூவ் பண்ணா. சைன் வேவ்ன்றது பீரியாடிக் வேவ் இல்லையா? சோ 2 பை ரேடியன்ஸ்க்கு பேஸ் ஷிஃப்ட் பண்ணோம்னா, திரும்பி அதே வேவ் தான் கிடைக்கும். சப்போஸ் இது வந்து இங்க ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னா, இத நான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. திரும்பி அதே வேவ் அப்படியே ஐடென்டிகலா வரும். சோ இது 2யும் ஆட் பண்றப்ப, Pக்கும் பாசிட்டிவ் ஆட் ஆகும். ரஃப் நெகட்டிவ், நெகட்டிவ் 2 திரும்பி ஆட் ஆகும். நமக்கு வந்து என்னன்னா, பெரிய வேவ் வந்து ஜெனரேட் ஆகும். ஓகேவா? சோ இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். இப்ப கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னா, 0, 2 பை, 4 பை, 6 பை, 8 பை. ஏன்னா, இதெல்லாம் சைனூசாய்டல் வந்து பீரியாடிக் வேவ் இல்லையா? சோ 2 பை, 4 பை, 6 பை, 8 பை இல்லன்னா, அது வந்து அப்படியே ஐடென்டிகலா ஆட் ஆகி கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் குடுக்கும். இதே இது பை, 3 பை, 5 பை அதாவது ஆட் நம்பர் ஆஃப் பை வேல்யூஸ்க்கு என்ன நடக்கும்? ஆ அது வந்து பேஸ் ஷிஃப்ட் ஆயிருக்கும். அதாவது எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டா இருக்கும். சோ எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டா இருக்கப்ப அது 2 ஆட் ஆகி கேன்சல் ஆகும். ஓகேவா? சோ அது எல்லாமே டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்ல வரும். ஓகே. இப்ப எ இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ ஒரு சின்ன டிஃபரன்ஷியேஷன் டேபிள் மாரி போட்டுருவோம். நெக்ஸ்ட் இப்ப பார்த்தீங்கன்னா, ஆம்ப்ளிட்யூட். கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்ல என்ன ஆச்சு ஆம்ப்ளிட்யூட்? ஆம்ப்ளிட்யூட் வந்து அதிகமாச்சு இல்லையா? சோ மேக்ஸிமம். மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஆம்ப்ளிட்யூட் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்ல கிடைக்கும். இதே இது டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்ல அது கம்மியா இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் இன்டென்சிட்டி. அது சொல்லவே தேவையில்ல. இன்டென்சிட்டி ப்ரொபோர்ஷனல் டூ ஏ ஸ்கொயர். சோ ஆம்ப்ளிட்யூட் இன்கிரீஸ் ஆனா இன்டென்சிட்டி இன்கிரீஸ் ஆகும். டிக்ரீஸ் ஆனா இன்டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் இந்த மேக்ஸிமம் ஆம்ப்ளிட்யூட் சொன்னேன் இல்லையா? இந்த ஏ மேக்ஸ். அது வந்து எப்ப வந்துச்சு? சம் பர்ட்டிகுலர் 5க்கு தான் வரும். எல்லா 5க்கும் வராது. ஓகேவா? இப்படி ஒரு வேவ் இருக்கு அப்படின்னா, இந்த வேவ பேஸ் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, பேஸ் டிஃபரன்ஸ இன்கிரீஸ் பண்ண இந்த வேவ் வந்து ரைட் சைடு மூவ் ஆயிட்டே வரும். கொஞ்சம் கொஞ்சமா. ஓகேவா? சோ அந்த மாரி. அப்ப அப்ப வந்து அது சம் பர்ட்டிகுலர் 5 ஃபேஸ் வேல்யூக்கு மட்டும் தான் வரும். அந்த ஃபேஸ் வேல்யூ 5 ஆஃப் மேக்ஸ் அப்படின்னு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ 5 ஆஃப் மேக்ஸ் அப்பதான் என்னது? நமக்கு மேக்ஸிமம் ஆம்ப்ளிட்யூட் கிடைச்சுச்சு. அதே மாரி இங்க ஏ மினிமம். மினிமம் ஆம்ப்ளிட்யூட் நமக்கு எங்க கிடைச்சுச்சு? அதாவது டிஸ்ட்ரக்ட் இன்டர்ஃபரன்ஸ் தான் சொல்றேன். மினிமம் ஆம்ப்ளிட்யூட் நமக்கு எங்க வந்துச்சு அப்படின்னா, காஸ் 5 ஆஃப் மினிமம். அப்பதான் நமக்கு மினிமம் வேல்யூ கிடைச்சுச்சு. ஓகே. இப்ப இந்த 5 மேக்ஸ்ன்னு இருக்குல்ல, இதோடைய வேல்யூஸ் என்னென்ன? நான் இப்ப தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். என்னன்னா 0, 2 பை, 4 பை, 6 பை. ஏன்னா, ஆஃப்டர் ஒரு 2 பை ரேடியன்ஸ் நம்ம ஷிஃப்ட் பண்ண பிறகு, திரும்பி அதே வேவ் தான் கிடைக்கும். அப்ப 2 வேவ்ஸ் ஐடென்டிகலா இருந்துச்சுன்னா, ரஃப் ஆட் ஆயிரும். பீக் ஆட் ஆயிரும். ஸோ, நமக்கு என்னது? ஒரு பெரிய வேவ் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ, ஆம்ப்ளிட்யூட் இன்கிரீஸ் ஆகும். இன்டென்சிட்டி இன்கிரீஸ் ஆகும். அதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ் டிஃபரன்ஸ். ஓகே. இத வந்து ஒரு ஜெனரல் ரெப்ரசன்டேஷனா சொல்லணும்னா, இது வந்து 0, 2 பை, 4 பை மட்டும் இல்ல. மைனஸ் வேல்யூஸ்க்கும் அலோவ்டு. ஸோ, -2 பை, -4 பை இந்த வேல்யூஸும் சேம் தான். ஓகேவா? இதுக்கும் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் டிஃபரன்ஸ் தான் நடக்கும். அப்ப இத ஜெனரலைஸ்டா எப்படி சொல்லலாம்? 5 மேக்ஸ் வந்து என்னதுன்னா, 2n பை. ஓகேவா? 2n பை. இதுல nன்றது என்னது? இன்டிஜர்.
nன்றது என்னன்னா இன்டிஜர். இது 5 மேக்ஸ்க்கு. நெக்ஸ்ட் 5 மினிமம்க்கு என்ன பார்த்தோம்? ஆட் வேல்யூஸ் ஆஃப் பை 4 பார்த்தோம். ஓகேவா? ஆ பை, 3 பை, 5 பை, 7 பை இந்த மாரி வேல்யூஸ்லாம் அந்த வேவ் அப்படியே இன்வெர்ட்டட் ஃபார்ம்ல இருக்கும். ஸோ அது 2 ஆட் ஆகுறப்ப ஆ சப்ட்ராக்ட் ஆகும் பேசிக்கா. அப்ப என்னது? இது வந்து 5 மின் இல்லையா? அப்ப இதுக்கு ஜெனரலைஸ்டா சொல்லுவேன். இதுக்கும் நெகட்டிவ் வேல்யூஸ் எடுத்துக்குவோம். -π, -3π, -5π. அப்ப இதுக்கு ஜெனரலைஸ்டு ஃபார்ம் என்னது? 2n - 1 பை. ஏன்னா 2n - 1 தான் என்னது ஆட் நம்பர்ஸ் ஜெனரேட் பண்ணும். ஓகே. கிளியரா? நம்ம நம்ம ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? அதுல பார்த்தாலே உங்களுக்கு கிளியரா தெரியும். என்னன்னா A ஈக்குவல்ஸ் டூ நான் 2 சைடு ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். A ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டூ A1 ஸ்கொயர் பிளஸ் A2 ஸ்கொயர் பிளஸ் 2A1 A2 காஸ் தீட்டா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ தீட்டா வந்து நீங்க இந்த வேல்யூஸ் எடுத்து பாருங்களேன். 0, 2π, 4π, 6π, 8π. ஓகே. காஸ் 2π யோட வேல்யூ என்னது? காஸ் 2π யோட வேல்யூ 1. ஓகேவா? காஸ் 2π, 4π, 6π, 8π இந்த வேல்யூஸ் எல்லாமே 1 ஆயிரும். அப்படி 1 ஆகுறப்ப, இங்க வந்து நான் 1 ரீப்ளேஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. A1 ஸ்கொயர் பிளஸ் A2 ஸ்கொயர் பிளஸ் 2A1 A2. அப்ப இது என்னவாகும்? இல்லாட்டி இங்கேயே எழுதிறேன். இதுக்கு தனியா எழுதுறேன். அது தனியா எழுதுறேன். அப்ப இங்க என்ன ஆகும்னா, A ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டூ A1 பிளஸ் A2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு மாறிடும். மாறிடுமா? ஸோ 2 சைடு ஸ்கொயர் ஸ்கொயர் வந்து கேன்சல் பண்ணிடலாம். பண்ணிட்டா, இப்ப பாருங்க. நமக்கு என்னவா மாறிடுச்சு? A அப்படின்றதுனா A1 பிளஸ் A2 2 ஆம்ப்ளிட்யூட்ஸ ஆட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரிசல்டன்ட் ஆம்ப்ளிட்யூட் கிடைச்சுரும். இதுதான் என்னதுன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். ஓகேவா? டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்ல அப்படியே ஆப்போசிட்டா வரும். எப்படி? ஆ பை, 3 பை, 5 பை, 7 பை இந்த வேல்யூஸ் ஆட் பை வேல்யூஸ்க்கு காசோட வேல்யூ என்ன வரும் பார்த்தீங்கன்னா, -1 வரும். ஓகேவா? -1 வந்துச்சுன்னா, A1 ஸ்கொயர் பிளஸ் A2 ஸ்கொயர் மைனஸ் 2A1 A2 அப்படின்னு சேஞ்ச் ஆயிரும். அப்படி சேஞ்ச் ஆகுறப்ப என்ன ஆகும்? நமக்கு இந்த மாரி கிடைக்கும். A ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டூ A1 மைனஸ் A2 ஹோல் ஸ்கொயர்ன்னு கிடைக்குமா? இப்ப இதுக்கு 2 சைடு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா, நமக்கு எப்படி மாறிடும்? A இஸ் ஈக்குவல்ஸ் டூ A1 மைனஸ் A2 மாடுலஸ். அதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் A1 அண்ட் A2. இது 2ல எது கம்மியோ ஓகே. இது 2யும் சப்ட்ராக்ட் பண்ணி அந்த மினிமம் வேல்யூ அதுதான் வந்து ஆம்ப்ளிட்யூட் வரும். ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்ல 2 ஆம்ப்ளிட்யூட்ஸும் ஆட் ஆகும். டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்ல 2 ஆம்ப்ளிட்யூட்ஸும் சப்ட்ராக்ட் ஆகும். ஓகேவா? அதனால தான் இது கன்ஸ்ட்ரக்டிவ், அது டிஸ்ட்ரக்டிவ். ஓகே. ஸோ இந்த லெக்சர் அவ்வளோதான். நெக்ஸ்ட் லெக்சர்ல கன்ஸ்ட்ரக்டிவ், டிஸ்ட்ரக்டிவ் பத்தி டீடைல்டா பார்ப்போம்.